ஒரு குட்டி ரோபோ நம்ம உடம்புக்குள்ளே போய் டேரெக்டாக நம்ம உடம்புல இருக்க பிளாக்காக இருக்கட்டும், எது இருக்குமே ஒரு சின்ன கட்டியாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ரோபோ இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து படத்தில் நடக்கிறது கிடையாது. ஸோ ரியலாக அந்த மாதிரி ரோபோ வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரோபோ யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுத் கொரியாவில் இருக்க சியோல் நேஷனல் யூனிவர்சிட்டி, கேச்சன் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்கள்லாம் இது வந்து உருவாக்கியிருக்காங்க. முதல்ல ரோபோ நம்ம எப்படி பார்த்துருப்போம்? இரும்பில் தயாரிச்சிருப்பாங்க, அலுமினியத்தில் தயாரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரோபோ தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ரோபோ. ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்க ரோபோ பார்த்தீங்கன்னா, தன்னோட உருவத்தை வந்து அது எப்படி பயணிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிடும். ஆக்சுவலி ஒரு 4 பீஸ் 5 பீஸ் 6 பீஸ் அந்த மாதிரி பீஸாக மாற்றிக்கிட்டு அட் த சேம் டைம் மறுபடியும் அதே மாதிரி வந்து மறுபடியும் ஜாயிண்ட் ஆகிக்கும். ஒரு செகண்ட்ல வந்து ஜாயிண்ட் ஆகிரும். மறுபடியும் அதே உருவத்துக்கு ஜாயிண்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம பாதரசம் பார்த்துருவோம். பாதரசம் வந்து நம்ம வந்து கை வச்சோம்னா அது ஆக்சுவலி வந்து லைட்டாக அந்த ஒரு துடி டிவைட் ஆகுமே தவிர மறுபடியும் நம்ம சேர்த்து விட்டு சேர்ந்துடும். அந்த மாதிரி தான் இதான ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். ஸோ அப்படி ஒரு ரோபோ தான் இப்போ உருவாக்கியிருக்க ரோபோ. இந்த ரோபோவில் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. மேக்னெட்டிக் பார்ட்டிகல்னால் சிறிய கந்த துகள், அது மேலே வந்து சிறிய கந்த துகள் இருக்குது. சூப்பர் ஹைட்ரோபிக் துகள்லாம் இருக்குது. இந்த ரோபோ ஃபியூச்சரில் மெடிசனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாக நம்ம உடம்புக்குள்ள வந்து ட்ராவல் பண்ணி ஏதாவது பிளாக் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், கட்டி இருந்தால் அதை வந்து அகற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, மைக்ரோ சர்ஜரிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ஜரி பண்ணுறதுக்கு நம்மளோட பாடியை வந்து ஆக்சுவலி கட் பண்ணாமல் ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து மெடிசனுக்கு மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இது பயன்பாடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆயில் பைப்பு, ஸோ ஆயில் பைப்பு, கேஸ் பைப்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து எங்கெங்கே லீக் ஆகுது, ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து உள்ள அனுப்பி எல்லாத்தையுமே எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை கண்டுபிடிச்சு அதை வந்து கிளியர் பண்ணலாம். இப்போ எர்த்குவேக்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் நிறைய இடிஞ்சு விழுது. ஸோ அந்த பில்டிங் இடிஞ்சு விழுற இடத்துல வந்து ஆக்சுவலி இது வந்து சின்ன ரோபோ நம்ம அனுப்புறது மூலமாக எந்த இடத்துல வந்து மக்கள் இருக்காங்க, எங்கே வந்து அந்த இடிபாடு ஆன இடத்துல மக்கள் வந்து கஷ்டப்பட்டு மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இதை வந்து அனுப்புனா கேமரா அனுப்பி ஜிபிஎஸ் மூலமாக வந்து இது வந்து ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ணி அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விண்வெளி ஆராய்ச்சிகளுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து இன்னுமே வந்து மனிதனோட உடம்புல வந்து ஆராய்ச்சி பண்ணலை. ஆக்சுவலி இப்போ வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக இது வந்து மனிதனோட உடம்புக்கு போய் ஹெல்ப் பண்ணும். ஒரு காலத்தில் நம்ம படத்தில் மட்டும் தான் பார்த்துருப்போம். ஒருத்தவங்களோட உடம்புல வந்து டக்குன்னு அந்த போகிறது, எலி மாதிரி இன்னொருத்தவங்க உடம்புல வந்து உடம்புக்குள்ளே போகிறது, இந்த மாதிரிலாம் படத்தில் மட்டும் தான் பார்த்துருப்போம். பட் இப்போ ரியலாகவே நடக்க போகுது. ஸோ அதுக்கான உருவாக்கிட்டாங்க. ஆனால் மனுஷங்களோட உடம்புல மட்டும் தான் என்ன வந்து இதை வந்து பயன்படுத்தலை. மற்றபடி இது வந்து ஆய்வில் இருந்துகிட்டு இருக்குது.